இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான். இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துருக்கணும். இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று. ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, சேட் பண்ணோன்னா யூ கேன் டெஃபினெட்லி த்ரோ டு த டீம். நம்ம கூட இருக்காங்க. மைக் கேளுங்க சார், நான் பேசுகிறேன் சார். கேஜிஆர் சார் இங்கே சார் இங்கே சாரி சார் நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க. பெரிய பெரிய ஹீரோக்களெல்லாம் வந்து வாழ வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல் தடவையாக வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஹீரோயின் டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம் சார்? இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிங்க. இந்த ஆள் வந்து இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அது நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்றைக்கி சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கேளுங்க. அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரோடு நான் பேரோடு சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தேட்டர் போனீங்களா? எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன். உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையாக சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா நம்பர்ஸாக போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். அதுதான் சார். டேரக்டர் சார் தென்பாதியான், இப்போ இந்த விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்த முடியல, போகல, அதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 2வது படத்தில் யார் மேலே போக முடியல, அதை யார் தடுக்கிறாங்கங்கிறது 2 வருஷம்னு வைக்கிறீங்க. எந்த சமூகம் மேலே போகலை, எந்த சமூகம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கான பதில் என்ன படத்தில் இருக்குது? இல்லைண்ணா, நான் எடுத்த படத்தில் சமூகம் சார்ந்து எதுவுமே இருக்காதானே? இல்லையா? அப்போ இந்த வக்கீல் பேசிய லாங்குவேஜ் என்ன? இல்லைண்ணா. ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் விக்டிம் பப்ளிக், அக்யூஸ்டு கவர்மெண்ட், அப்படி தான் இருக்கும்ண்ணா கதை. அப்போ லேடியை வக்கீல் பேசுகிறாங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி பதிவு பண்ணுறீங்க? அது அவங்க லாங்குவேஜ்ண்ணே. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அட்வொகேட் ஜென்ரல். இதில் வந்து ஒரு எக்கனாமிக் வேரியேஷன் தான் பேசியிருப்பேன். காசு இல்லாதவங்களுக்கும் காசு இருக்கிறவங்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்துக்கு வந்தவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்னவா அணுகுறாங்க மக்கள் அப்படிங்கிறது தானே. சமூகம் சார்ந்து ஒரு இடத்துல கூட இருக்காதுண்ணே. ஏன்னா விளையாட்டுத்துறையில் எல்லா சமூகம் சார்ந்துமே கீழே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் தவிர எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லா சமூகமும் கலந்துருக்குது சார். கேஜே சார் இங்கே வாழ்த்துக்கள் சார். நல்லா இருந்தது படம். தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையாக மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க்கு போய் ரிசர்ச் பண்ணாங்களே போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.
வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமாவில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்கள் மட்டும்தான் கருதுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, த ட்ரூத் இஸ் தட் திஸ் ஃபிலிம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபிலிம். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். என்னுடைய கேள்வி வந்து டைரக்டருக்கு, இந்த மாதிரி கோவம் நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் பேசும்போது இந்த படம் வந்து கோவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னீங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மாத்திரம் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், ஸ்பார்க் ஃபார் த ஃபிலிம்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணே, என்னோடய கிராமம் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வடுவூர். என்னோடய கிராமம் விளையாட்டு கிராமம். இப்போ அந்த கிராமம் இருக்குது, விளையாட்டு இல்லை. எனக்கு விளையாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. என் ஊருக்குள்ளே இருக்கிற விளையாட்டு கபடி வாலிபால் பிளேயர்ஸை தமிழ்நாடு இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சொன்னாலும் என் ஊரை தெரியும். என் ஊரை எல்லா ஊருக்கும் தெரியுங்கிறதே நான் இந்த கதைக்கு ரிசர்ச் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் மாமன் பையன் பேரை சொல்லி ரைட் ஆர்ச் ஆடினா சூப்பராக ஆடுவானு சொல்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விளையாட்டு காணா போனதை மாதிரி தேடும்போது அது பெரும்பான்மையான கிராமத்தில் அது இருக்குது. என்னென்னா விளையாட்டு வீரர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகம் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து விளையாட்டு வீரர்கள் நான் வந்து பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி வந்து போதை வஸ்துகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சமூகத்தில் ஊடுருவி இருக்குது. அதை ஒரு மினிமமாக வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க தான் அதை நோக்கி நகராமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கைவிட்டு எனக்கு முதல்ல அந்த 2-3 இடத்துல கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒரு அண்ணன் கூட போன மீட்டில் கேட்டாங்க, ஸ்மோக்கிங் கார்டு ட்ரிங்கிங் கார்டு போடலை அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறப்ப எனக்கு மது எனக்கு நீடே இல்லையே. எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி குடிப்பான், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி தம் அடிப்பான், எனக்கு அதுக்குள்ளே போகவே எனக்கு தோணலை. ஏன்னா நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் சோத்துக்கு வழியிலனா கூட ஓட தான் நிற்கிறாங்க, குடிக்க தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கு அது இதுதான் இந்த ஸ்பார்க்கு இங்கேருந்து ஆரம்பித்தது தானே அது. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு சொன்னார், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்கிறாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைனா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஓகே சார், ஓகே. அப்போ இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்கள் போட்ட காசு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பாக காட்ட விரும்பலை சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனால் இந்த படம் அதுக்குள்ளே வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையாக ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில் 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. கேஜிஆர் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அறம், ஹீரோ, டாக்டர், அயலான் இந்த மாதிரி மெமரபிளான மூவிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். சரி, இவர் ப்ரொடியூசராக இருக்கார், அடுத்தது ஹீரோவாக வரும்போது எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசரோ அதே மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இந்த படத்தில் கொடுத்து எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டராக மாறி இருக்கிற நம்மளோட கேஜேஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னெலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன்
சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துருக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் அறம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை, இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு பண்ண தெரியாது. சார் இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போது தேட்டரை பிளாக் பண்ணு, மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா. இல்லை சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு அஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்கள். நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்கள் சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்கள சார், காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க பாவம். அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா, ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா,
சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோடய செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க, என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது ஒரு கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லாம் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்டிலே உட்காருது. அவரை பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டு விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா ஜிப்ராண்ணா என்னங்க இருந்தாலும் பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கேங்க? அதுதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்றைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரான். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில்னு கூப்பிடுவேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினேஷ் இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சிட்டான் படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட் மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது எப்படிங்க இப்படி நடிச்சிங்க நான் நடிக்கலைங்க. 7 வருஷமாக என் அனுபவித்ததெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறிடணுன்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் ஸ்பீச்சில் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, பேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சது. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி next 10 years you're going to be a demanding actor and producer for sure. ட்ரூ ஈவெண்ட்ஸை மையமாக வச்சு, அடிப்படையாக வச்சு
ஒரு வீரர், ஒரு அத்லீட் அவர் படுற கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ரொம்ப அழகாக டெப்த்தாக வந்து படத்தில் காமிச்ச நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் படத்துடைய டைரக்டர் தென்பதியன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிட்றேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க, அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அதை தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்களெல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன் தான் நான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும்போது விட்டுட்டு வேற ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்ரிகைன் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்ச ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்ச ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. என்ன ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம். எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோட ஹீரோ, என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம், தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட் ஹாஃபும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சின்னதாக பார்த்து பண்ணி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பொறுப்போடு தான் இந்த படத்தை கொண்டாந்து விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அந்த படத்தை எங்கே போய் என்ன பண்ணாங்க, எதை விற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு பண்ணோமோ அதே பொறுப்போடு தான் நீங்கள் அணுகிருக்கிறீங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்ரன் சார், டெக்னீஷியன் வைஸ் இப்போ பேசுகிறேன். ஜிப்ரன் சார் உள்ளே வந்தது வந்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்த மியூசிக் டைரக்டர், வேறு மியூசிக் டைரக்டரு. எனக்கு ஹைதராபாத் கதை சொல்ல போகணும், என் மூஞ்சி சரியில்லை, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் மோரை தொங்குதுன்னு. இல்லை நான் ஜிப்ரன் சார் பார்க்கணும் அப்படின்னேன். அப்புறம் உடனே போங்க அப்படின்னாங்க. நான் ஜிப்ரன் சாரை போய் பார்த்தேன். எனக்கு கதை சொல்ல வராது. 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், கதை சொல்ல வராது. நான் 10 நிமிஷம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கதை பண்ணியிருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ஜிஓவில் அப்படின்னாரு. என்னோடய வேலை எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 15 நாளில் எனக்கு ஷூட்டு, ஒரு அம்மா சாங் ஒன்று எடுக்கணும். அவர் ஒரு டியூன் போட்டு ரொம்ப ஆர்வமாக அனுப்புனார். பட் எனக்கு வேறு சுச்சுவேஷனால் அதுக்கு முதல் நாளே நான் ஷூட் முடிச்சிட்டேன், அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்புறமா சாங் அனுப்புனே, ஷூட் எங்கன்னாரு. மாஸ்டர் அண்ணா ஷூட் முடிச்சிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கூட பண்ணலை. அந்த சாங் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு அம்மா சாங், பானுமதி சாங்கு. அதே போல் விஸ்வா இந்த கதைக்குள்ளே வந்தது வந்து அது ஒரு பெரிய ஃபாலோஅப்பு. வந்ததுக்கப்புறம் உள்ளதை மட்டும் பேசுவோம். விஸ்வா கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே வேறு கேமராமேன், அதேமாதிரி கம்பெனியில் எனக்கு வேறு பெரிய கேமராமேன் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய கேமராமேன்லாம் நான் வேண்டான்னு சொன்னதோ, மியூசிக் வேண்டான்னு சொன்னதோ வந்து நான் பெரிய இவன் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. எனக்கு ஒரு பயம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு வந்து பயம், ஒரு வேலை மீது பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் கிரியேட்டராக இருக்க முடியும்னு நம்புவேன். என்றைக்கு அந்த பயம் போய் அலட்சியம் வருதோ அன்றைக்கி நான் ஒதுங்கிடணும்னு நம்புகிற ஆள்னா. அந்த மாதிரி தான் விஸ்வாவை நான் உள்ளே கொண்டு வந்தப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி ஓகே. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு அந்த டெஸ்ட் ஷூட் ஒன்று ஸ்டுடியோவில் பண்ணும்போது அன்றைக்கி 2 பேருக்கும் டெஸ்ட் ஷூட்டு, ஹீரோவுக்கும் டெஸ்ட் ஷூட்டு, டிஓபிக்கும் டெஸ்ட் ஷூட்டு. அவர் ஷூட் பண்ணி இவரை பார்த்துட்டு, இவர் ஷூட் பண்ணுறது அவர் பார்த்துட்டு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அன்றைக்கி போய் பார்த்துட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரொடக்ஷன்லேயும் ஹீரோட்டி சொன்னேன், இவர் தான் டிஓபி, முடிவு பண்ணுறதுனா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது விஸ்வா அப்புறம் கேட்டான், என்னங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம் அவ்வளோதான், முடிவு எடுத்தால் அவங்க எடுக்கட்டும், இல்லைனா வேறு மாற்றினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒர்க்கு. விஸ்வா வந்தான். அதுக்குள்ளே விஸ்வா வந்து 2 பேருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு தான் நான் நம்புகிறேன். அதே போல் இந்த படத்துக்கு தினேஷ் வந்து இதே கம்பெனியில் இன்னொரு படம் போய்கிட்டு இருக்குது. இவர் தான் ஹீரோவை பண்ணுற படம். அந்த படத்தில் இருந்த எடிட்ரு. இந்த படத்துக்கு வேறு ஒரு எடிட்டர் வச்சுருந்தோம், சில காரணங்களால் பண்ண முடியாத சூழல்னால அதுக்கப்புறம் தினேஷ் வந்தான்.
அருண் தான் என்கிட்ட கேட்டாப்புல, இந்த மாதிரி எடிட்டர் வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, வர சொல்லுங்கள், என்ன பண்ணணும்னா படம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் படம் பார்த்துட்டு தினேஷ் வந்தான், வந்து பார்த்துட்டு, முதல்ல உனக்கு கதை பிடிச்சிருந்தா ஒர்க் பண்ணுப்பா, இல்லைன்னா ஒர்க் பண்ணாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என் மூஞ்ச ஏற இறங்க பார்த்தான், என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு. அப்போ கதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தினேஷ் வந்து, இல்லை நான் இந்த படம் நான் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் சொல்கிறேன், எனக்காகவோ கம்பெனிக்காகவோ பண்ண வேண்டாம், உனக்கு கதை பிடிச்சிருந்து ஒர்க் பண்ணு. ஏன்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அது யாருக்காகவும் செய்ய மாட்டேன், நான் எனக்காக மட்டும்தான் செய்வேன். என்னோடய ஏடிஸும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு திருப்திப்பட்டால் மட்டும்தான் அது வேலைன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி கேட்டப்போ அவன் பண்ணுறேன்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் ரஃப் கட் பண்ணி. எனக்கு நான் பெத்த பிள்ளைய அடிக்கவே முடியாதுல்ல, எங்கேயுமே கட் பண்ணவே தோணலை. 4.5 நிமிஷம் பார்த்தா இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த பழைய எடிட்டர் இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு போக முடியலை சொன்னார். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தான் தினேஷ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு கேட்டான். நீ தானே எடிட்டர், நீ கட் பண்ணி காட்டுப்பா அப்படின்னேன். ஒரு வெர்ஷன் கட் பண்ணி காமிச்சான். அன்றைக்கி தான் என் பொண்டாட்டிட்டு வந்து நான் சொன்னேன், படம் நல்லா வந்துருண்டி அப்படின்னு. அவ்வளோ ஹோப் கொடுத்தான் தினேஷ். ஃபஸ்ட்டு படம், ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த கம்பெனியில். ஆனால் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுனால இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் கமிட் ஆனது அந்த படம் தான். தினேஷ் அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. தினேஷ் வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தான். நிறைய இடங்களில் என் பேச்சை மீறி நடந்துச்சு சில விஷயங்கள். பட் அது எல்லாமே இப்போ நல்லதாக நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதே போல் இந்த படத்துக்கு சம்பத் ஆழ்வார் தான் சவுண்ட் டிசைன். நான் வந்து கம்பெனியில் வந்து நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா அந்த படத்தை கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா ஒர்க் பண்ணலான்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அத்லட் படம் பண்ணுறோம், நிறைய படங்கள் வந்திருக்குது. சவுண்டுக்கு பெரிய ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சவுண்டை விட்டுருவாங்க. சவுண்டோட வேல்யூ இங்கே ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் காலா படம் பண்ணும்போது சவுண்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து சவுண்டாக நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து சம்பத் ஆழ்வார் சார் கேட்டு வாங்கினேன். அவர் அங்கே பாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவரை கேட்டு வாங்கி அந்த படத்துக்கு நியாயம் சேர்க்குற அளவுக்கு அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை. கொஞ்சம் நாங்கள் டக்குன்னு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது ரொம்ப சரியாக அவருக்கு டைம் கொடுக்க முடியலை. அதே போல் தான் ஜிப்ரன் சாரும் படம் ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வைரல் ஃபீவரு எனக்கு பக்குன்னு அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஒரு வழியாக முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன், ராமு தங்கராஜ். அவன் வந்து இந்த படத்துக்கு கோட் போடும்போது அவன் எடுத்தோடனே சொன்னது, நீ வேலையை முடிச்சிரு, பேர் வேணா நான் போட்டு என் பேரை போட்டுக்க அப்படின்னா. அப்படி தான் ஆரம்பிச்சது முதல் டிஸ்கஷன். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே நிறைய நொரநாட்டியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பித்து எல்லாம் முடித்து செட்டை பார்க்கும்போது செட்டில் நான் சொல்லிட்டேன், அப்போதைக்கு வரைக்கும் ஜெய்பீமோட செட்டு தான் ரொம்ப டாப்பில் இருக்கும், அதை நம்ம உடைக்கணும்டா அப்படின்னு சொன்னால் அதை உடச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு சீஃப் அட்வொகேட்ஸ் 2-3 பேர் வந்தாங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது டைரக்டருக்கு, ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது ஹீரோ, ஒரு புது எடிட்ரு, ஒரு புது டிஓபி. ஜிப்ரன் சாரும் பீட்டர் மாஸ்டரும் இல்லாமல் மீதி எல்லாமே புதுசு. அவங்கள நம்பி முதல்ல இவ்வளோ பெரிய கோர்ட் செட்டு, ஆர்ட் டைரக்டர் நல்ல படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் புதுசு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டோன்னு உங்கள்கிட்ட நான் ஒப்பாரியாக சொல்லலை, விரும்பி தான் அந்த வேலையை எடுத்தோம். சொல்கிறோம், அதை வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கொச்சைப்படுத்தாமல் ரொம்ப நெகிழ்வோடு கொண்டுட்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவே நான் கேட்குறேன், இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவதற்கு உங்களுடைய உதவியை நான் கேட்குறேன். இந்த படத்தில் பங்காற்றின அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த படத்துலேருந்து வெளியில் இருந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மாட்டாங்குப்பத்தோட மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குப்பத்துலலாம் போய் ஷூட் பண்ணால் கேமரா போடுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்கனாலாம் நிறைய சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களையும் என்னையும் அந்த ஏரியாவோட புல்லை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்துக்காக நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் கோவப்படுவேன். அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தது என்னோடய டீம் தான். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணதுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய அவுட்புட்டில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதே போல் இந்த படத்துக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னவாகும்னு எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை எனக்காக வேண்டி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அங்கீகாரம் என்னவா ஓடுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அங்கீகாரத்தோட ஓட்டம் என்னைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா என்னைக்கு ஒலிம்பிக்கில் தங்கங்களை குவிக்குதோ அன்னைக்கு தான் அங்கீகாரத்தோட ஓட்டம் நிற்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்தியாவினுடைய விளையாட்டினுடைய போக்கை மாற்றும் திசை வழியாக தான் நான் அங்கீகாரம் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயத்தில் இந்த படம் வணிக ரீதியாக எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறத இந்த வெற்றி தான் எங்களுக்கு முடிவு பண்ணி தரும்.
இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விளையாட்டு வீரருடைய மனசாட்சியாக தான் அங்கீகாரத்தை நம்ம உங்க முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி வந்து எதிர்பார்ப்பும் வெறும் ஊதியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் பொறுப்பும் நிறைய இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த பொறுப்பு தான் இந்த படத்தை இவ்வளோ சரியாக கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டிக்க தான் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் விளையாட்டுத்துறை ஏன் கவனிக்கப்படலைங்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இது ஒரு துறையாகவே யாரும் மதிக்கிறது கிடையாது. அந்த துறையில் நடக்கிற அனைத்து சிக்கல்களையும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னும் உங்களுடைய உதவியை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். அதேபோல் இந்த படத்தில் மிக உச்சமாக நான் நன்றி சொல்ல வேண்டிய சில பேருக்கு இப்போ நன்றி சொல்லிடுறேன். இயக்குனர் தாஸ், டோரா படத்தோட டைரக்டர், இப்போ முருகு அப்படின்னு நிஞ்சான்னு ஒரு படம் பண்ணுறார். தாஸ் அண்ணன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. நான் இன்னும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவனாவே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் டைரக்டர் ரஞ்சித், என்னோடய அண்ணன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மீட்பர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்னால என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் கூட இருந்த 2 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். அவர் வந்து என்கிட்ட எதையுமே திணிச்சு சொன்னது கிடையாது. என்னுடைய சுதந்திரம் தான். அவர் இல்லைன்னா என்னுடைய லைஃபே கிடையாது. அதே போல் இந்த படத்தில் திவ்யா மேடம், ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே ஹீரோவை நான் வந்து, ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணது அது எல்லாமே எனக்கு வந்து இந்த படத்தில் நான் அவரை வேலை வாங்குறதுக்கு எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வேலை செஞ்ச முக்கியமாக அத்லட் ட்ரெயினர் மகேஷ், அவன் வந்து இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை நம்பி ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி கிரவுண்டில், அதையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்காக நின்னான். இன்றைக்கி அந்த படத்தில் இருக்கிற அத்லட் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அது அவனுடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு. அதே போல் நாரணமால்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கற்பக யூனிவர்சிட்டி ராஜேஷ், வடுவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இப்படி நிறைய பேர் இந்த கதையில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க தான். இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை உருவாக்கும் போது தப்பு நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும், ப்ரெஸ்ஸு முன்னாடி படம் போட்டு காமிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 பதட்டம் இருந்துச்சு. ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று டைரக்டர் ரஞ்சித்து, இன்னொன்று ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸு இதே தேட்டரில் தான் நம்ம படம் பார்த்தோம். நான் வந்து எனக்கு வந்து படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் அண்ணன் வேறு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாரு, அப்புறம் படம் பார்க்க ஆரம்பித்தார். நான் யுவராஜ் அண்ணனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே ரைட் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ சூப்பராக என்னை ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப பெருமைப்பட்ட தருணம். எனக்கு வந்து 3 விஷயமே நல்லாவே நடந்துச்சு. சென்சார் போர்டுலேயும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ப்ரெஸ்ஸு நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, மக்களும் நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க, என்னோடய வாத்தியாரும் ரொம்ப நெகிழ்வாக இருந்தார். இதையெல்லாம் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றுறதுக்கான வேலையில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த படம் வணிக ரீதியாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா வணிக ரீதியான வெற்றி மட்டும்தான் திரும்ப என்ன போல் இருக்கிற ஒரு இயக்குனரை வெளில கொண்டு வரும். இல்லைனா திரும்ப இந்த கதைகள் திரும்ப நான் நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு நான் பிரித்து பேச விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். சிந்தனை ரீதியான வேறுபாடு தான் இங்கே இருக்க ஒழிஞ்சு எல்லாமே ஒரே சினிமா தான். எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். இந்த சினிமாவை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளோ வழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பல படங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பெருசாக பேசப்பட்டவர் கேஜேஆர். அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு உட்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு இதை கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றினீங்கன்னா ஸ்வஸ்திக் விஷன்லேருந்து அடுத்து கேட்டிருக்கிற லைனப் எல்லாமே ப்ராஜெக்டாக மாறும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நான் அவங்கள மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நாளை முதல் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் போகிறோம், டீம் ஃபுல்லாகவே. இந்த படத்தை கல்லூரிகள்லேருந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸு, மக்கள்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸு, அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது தான். அதனால் திரும்ப உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் உங்களை சேர்க்கலைன்னு சொல்லவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து உதவுங்கன்னு தான் சொல்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றி.